ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் இன்னைக்கோட எபிசோடில் என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்னு பற்றி பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எதிர்நீச்சல் சீரியலில் பார்கவியோட அம்மா அப்பா இறந்ததுக்காண்டி நியாயம் வேணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட போகிறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் கையை விரிச்சிடுதாங்க. இன்னொரு பக்கம் ஆதிகுடேசனுக்கு சட்டமாகவே ஒரு போலீஸ்காரங்க வேலை பார்க்குறாங்க அப்படி தான் சொல்லணும். அதேமாரி ஒரு பக்கம் தர்ணா போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நம்ம ஜனனி, ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா எல்லாரும் சேர்ந்து நம்ம பார்கவிக்காண்டி அவளுக்கு நியாயமான அவங்க அப்பா இழந்ததுக்கு நியாயமான தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆதி குணசேகரனுக்கு. அதனால் ஒரு போராட்டமே பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ தான் போராட்டம் பண்ணாலும் ஆதி குணசேகரன் ஒன்றுமே பண்ண முடியல அப்படி தான் சொல்லணும். ஒரு பக்கம் நாங்கள் எஃப்ஐஆர்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. ஆனால் பார்கவி மென்டலிஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்க சொல்கிறது கோர்ட்டில் எடுப்படுமா எடுப்படாதான்னு தெரியல. ஆனால் போலீஸ்காரங்க சொல்கிறாங்க பார்கவி அவன் சொன்னால் தான் இதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியும் அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் ஒரு பக்கம் ஆதி குணசேகரன் வீட்லேயே போய் அந்த போராட்டம் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை பார்த்து ஆதி குணசேகரன் கொதிச்சு எழுந்துக்கிறாரு. எப்படியாவது அவள் நம்மளுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க, எப்படியாவது போய் அங்கே போய் அவளை தொலைச்சி கெட்டணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு பக்கம் ஆதி குணசேகரன் குதிக்கிறாரு. போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே எப்படியாவது உங்களில் ஒரு ஆள் சரண்டர் ஆகணும், அப்படி ஆவணா தான் அவங்க போராட்டத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் சாருபாலா மேடத்தை வச்சு எப்படியாவது ஆதி குணசேகரன் இதில் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஜனனி விடாப்பிடியாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் பார்கவி உண்மை சொல்லணும். அவங்க அப்பா எப்படி அவங்க அப்பா இல்லைன்ட்டு, அதனால் இனிமேல் எங்கள் அப்பா வரைய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா இழந்ததுக்கு கண்டிப்பாக போராடி நியாயமான தண்டனையை ஆதி குணசேகரனுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் மருமகள்கள் எல்லாருமே ஆதி குணசேகரன் மேலே பாயம் ரெடியாக ஆகிட்டாங்க. இனிமேல் என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில. ஒரு பக்கம் ஜீவானந்தம் சார் நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க நம்ம ஜனனிக்கு. எப்படியாவது பார்கவியோட அம்மா அப்பாவுக்கு நியாயமான தண்டனையை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் ஜீவானந்தமும் போராடிட்டு இருக்காரு. ஆனால் கதிர், ஆதி குணசேகரன், ஞான சக்தி எல்லாம் புரட்டி தான் எடுக்கிறாங்கன்னு சொல்லணும். என்ன தான் நடக்க போகுதுன்னே தெரியல. இப்போ எதிர்நீச்சல் சீரியல் நம்பர் 1ல் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். வியூஸ்லாம் தெருக்கி விட்டுட்டுருக்கு. கண்டிப்பாக நம்பர் 1 பிளேஸில் இப்போதைக்கு எதிர்நீச்சல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். கண்டிப்பாக அடுத்தடுத்த எபிசோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கோட எபிசோடில் கதை இப்படி தான் போகணும் எனக்கு தெரியுது. இதை பற்றி என்னங்களை கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். டெய்லி இதோட ப்ரோமோவும் இதோட ஃபுல் எபிசோட் நான் போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.